தமிழகம் முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இந்த வெயிலின் கொடுமையை எதிர்கொள்வதற்காக இன்று தண்ணீர் பந்தல் திறந்து கொண்டிருக்கிறோம். மரியாதைக்குரிய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு கோட்டமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். பாஜக தொண்டர்கள் மிகுந்த உற்சாகத்தோடு அவரை வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முன்னால் பணியாற்றிய சகோதரர் அண்ணாமலை அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்தில் ஒரு மக்கள் விரோத ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா குடி தண்ணீர்ல உறையூர்ல குடி தண்ணீர்ல கழிவுப் பொருட்கள் கலந்து ஒரே குடும்பத்தை சார்ந்த அந்த பகுதியை சார்ந்த 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த விஞ்ஞான நூற்றாண்டில் கூட நல்ல குடிதண்ணீரை கொடுப்பதற்கு ஸ்டாலின் அரசால் முடியவில்லை. எனது கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது கற்காலம் அல்ல, இது இந்த காலம். இந்த காலத்துல குடிதண்ணீரை சுத்தமாக கொடுக்க ஒரு அரசால் முடியவில்லை என்றால் அது எவ்வளவு வருத்தத்திற்குரியது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக இப்படி மக்கள் மீது கவனம் செலுத்தாமல் ஆளுநர் போஸ்ட்மேன் மற்றவர்கள் எல்லாம் எதுக்குமே பிரச்சனை உபயோகம் இல்லாதவர்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். ஆளுநர் போஸ்ட்மேனாக இருந்தால் நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது ஏன் அவரிடம் சென்று கோரிக்கைகளை வைத்தீர்கள்? ஏன் ராஜ்பவன் படிகளை மிதித்தீர்கள்? அப்ப எதிர்கட்சியா இருக்கும்போது ஆளுநர் வேணும், ஆளுங்கட்சியா இருக்கும்போது ஆளுநர் வேண்டாம். அந்தந்த அரசியலமைப்பு சட்டத்தில் அந்தந்த பதவிக்கு இருக்கின்ற மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும் என்பது எனது கருத்து. தொடர்ந்து மக்கள் விரோத போக்கிலேயே அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளியில கத்தி படிக்க வேண்டிய பள்ளி மாணவர்கள் கத்தியை கொண்டு வருகிறார்கள். இதெல்லாம் எவ்வளவு அறிவாற்றல்! நிகழ வேண்டிய பள்ளிகளில் அறிவால் நடமாடுகிறது. இதே மாதிரிதான் இன்னொரு குழந்தை, ஒரு பட்டியலின குழந்தையும் 2 பெண் குழந்தைகளும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆக சாதிய பாகுபாடு மிக அதிகமாக தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வேங்கை வயல்ல உங்களுக்கு எந்த நியாயமும் கிடைக்கல. அதே மாதிரி பட்டியலின மக்கள் தமிழகத்தில் தாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எந்த கண்டனத்தையும் தெரிவிக்கவில்லை. அதனால் இன்று சமூக நீதி என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தில் சமூக நீதியே இல்லை என்பது வெளிப்படையாக தெரிந்து கொண்டிருக்கிறது. அதனால் முதலமைச்சர் அவர்கள் அந்த மாநிலத்தை பாருங்க, இந்த மாநிலத்தை பாருங்க, அந்த பிரச்சனையை பாருங்க, இந்த பிரச்சனையை பாருங்க என்று சொல்வதை விட தமிழகத்தில் உள்ள பிரச்சனை, தமிழகத்தில் சாலை வசதி இருக்கிறதா, தமிழகத்தில் குடிதண்ணீர் கிடைக்கிறதா, தமிழகத்தில் உள்ள பள்ளிகள் நியாயமாக ஒழுங்காக நடைபெறுகிறதா என்பதை பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.